எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சமணிச்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வம்சி சார். நீங்க தான் 2024 தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு நீங்க ஒரு லாங் டேர்ம் பிளானா இந்த பிளான் சொன்னீங்க. சீமானை சிஎம்னு மோடி சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுலேயே நீங்க ஒரு 6 மாசம் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. அதுக்கு பேக் நிறைய ஒர்க் நீங்க பண்ணீங்க. அதனாலே என்னமோ தெரியல, பாஜகவுடன் கூட்டணியே கிடையாது சொன்ன எடப்பாடி டெல்லியில போயிட்டு கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாரு. பாஜக ஒரு சில எம்எல்ஏ ஆகணும்னு நினைச்சு சில தலைவர்களும் அதுக்கு சோக பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த மூவ்ஸ்ல அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டார். இப்ப அண்ணாமலை மறுபடியும் சீமானா பாராட்டிட்டு நான் ஆகஸ்ட்ல இருந்து திரும்ப ஆக்டிவ் பேட்டியில கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எப்படி போகணும் நீங்க அண்ணாமலை பாலிடிக்ஸ்? அதாவது எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்தது காரணம் 100க்கு 100 சசிகலா விஷயத்துல ரவீந்திரன் துரைசாமி பிஎம்ஓ ஸ்ட்ரெங்க்ல, சத்ரியன் குருமூர்த்தி மோடியையே ப்ரமோட் பண்ணவர், சுப்பிரமணிய சாமி எமர்ஜென்சி ஹீரோ, கச்சிராஜா இந்துத்துவாவுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர், இல்ல கணேசன்ஜி எவ்வித மிகப்பெரிய தியாக வரலாற்றின் சொந்தக்காரர், பொன்னாரு தமிழக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பாஜகவில் பிளஸும் அவர் தான் மைனஸும் அவர் தான். இப்படி போன்றவங்களோட கருத்தை மீறி பிஎம்ஓ சப்போர்ட்ல சசிகலா மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல வர முடியாதுங்கிறதுல ஜெயித்தது மாதிரி இதுலயும் ரவீந்திரன் துரைசாமி ஜெயித்துருவானுங்கிற அச்சம் எடப்பாடிக்கு ஆரம்பத்திலே லேசா வர ஆரம்பிச்சிடுச்சு. இவன் சொன்னா செய்திருவானே, பிஎம்ஓ மோடிக்கான ஆளு, மோடி 29 பிரைம் மினிஸ்டரா வரணும்னு உழைக்கக்கூடிய ஆளு, இவனுக்கு வெயிட்டேஜ் பிஎம்ஓல என்னங்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதுல ஃபர்ஸ்ட்ல அவரு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அண்ணாமலை சீமான போட ஆரம்பிச்சதும் பதறிட்டார். அண்ணாமலை சீமான போட ஆரம்பிச்சது செங்கோட்டையனை பயன்படுத்தி கட்சிக்குள்ள எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோங்கிற இதுல அவர் பதற ஆரம்பிச்சுட்டு அவர் கூட முபாரக் தவிர யாரும் இல்லாத போது உள்ள வந்துட்டாரு. இது இங்க ஒரு 13 பேர் உண்டு. அந்த 13 பேருக்கும் தெரியாது. அந்த 13 பேரும் என்னத்தையான்னு சொல்லிட்டு இருப்பான். மொத்த சக்தியே 13பா. உண்மை நிலைமை எடப்பாடிக்கு தெரியும். இந்த 13 பேரை விட்டுருங்க, அவன் எங்கேயாவது கூவிட்டு அடப்பான். உண்மை நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அப்ப எடப்பாடி பழனிசாமி ரேட்டட் ஆயிட்டாரு. இவன் கருத்தை அண்ணாமலையும் பேச ஆரம்பிச்சுட்டானே, சீமான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, சீமான் அண்ணன் உறுதியான நிலைப்பாடு கொண்டவர், சீமான் அண்ணன் கல்லுக்கு ஆதரவா நிற்கிறாரு, இப்படி சீமானவன் போட ஆரம்பிச்சதும் 18-8 ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுன்னா சவுத்துல வாஷ் அவுட், வெஸ்ட்ல 50-50, சிட்டிக்குள்ள வாஷ் அவுட், வன்னியர் பெல்ட்டுக்குள்ள பாமக நின்னாதான் தாக்கு பிடிக்க முடியும், பாமக அங்க நின்னா 50-50. அப்ப எங்கேயுமே திமுக அணிக்கு எடப்பாடி பழனிசாமியால ஃபைட் படுத்தி கூட முடியாது. 50% ஏரியாவுக்கு மேல 3வது தள்ளிடுவாப்புல அண்ணாமலை. அதுக்கு பிறகு சுத்தமா அடிச்சு இருத்தி எடப்பாடியை வீழ்த்தி தான் லீடரா வந்துருவாரு. ஒரு தரப்புக்கு அண்ணாமலை எகிரி அடிச்சு மேல போயிருவாரு. சீமானுக்கும் ஒரு லிவரேஜ் இருக்கும். அது எடப்பாடியை புல் டவுன் பண்ணிடுவாரு அண்ணாமலைன்னு தெரியும் போது இந்த இடத்துக்குள்ள பாஜகவின் மத்தியில எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. நாம கத்தி தான் பார்த்தோம். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயால யாருக்கும் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சிவாஜி கணேசன் பண்ணல, அல்லு அர்ஜுன் பண்ணல, வடிவேலு பண்ணல, பவன் கல்யாண் பண்ணாருன்னா 7% எடுத்துட்டு பண்ணாரு, விஜயகாந்த் பண்ணாருன்னா 8% எடுத்துட்டு பண்ணாரு. ஸோ ஓட்டு நிரூபிச்ச ஓட்டை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கையில வராத இமேஜினரி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது நம்ம சொன்னாலும் இங்க உள்ள அத்தனை பாஜக தலைவர்களும் அதிமுக கூட்டணி வேணுங்கிறதுக்காக அண்ணாமலை முடிவுக்கு எதிராக விஜய் சேர்ந்தா நம்ம ஒண்ணுமில்லாம போயிருவோம், விஜய் சேர்ந்தா நம்ம ஒண்ணுமில்லாம போயிருவோம்னு தமிழிசையில இருந்து, வானதியில இருந்து, நயனார் நாகேந்திரன்ல இருந்து, இவர் இல்ல மதுரை ப்ரொஃபசர் சீனிவாசன் இல்ல, இப்படி நிறைய பாஜக தலைவர்கள் இங்க ரிப்போர்ட் கொடுத்தவங்க இந்த மாதிரி கொடுத்ததும் டெல்லி பாஜகவும் எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டெப் எடப்பாடி விழுந்தாங்கன்னா பாஜக 3 ஸ்டெப் விழுந்து அவரை சேர்த்துக்கிட்டாங்க. உண்மை, நம்ம கண்ணுக்கு எதிராக அமித்ஷா விழுந்ததை நம்ம ஏன் மறைச்சிட்டு சொல்ல முடியும்? சொல்லணும். ஏன் சொல்லணும்? நம்ம யாருக்காக அந்த இதை மறைக்கணும்? உண்மைதானே. உண்மையை மறைச்சியா நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் முதல் ஸ்டெப் மோடிக்காக எடப்பாடியை விளைய வச்சது தாளிங்கநாடார் தொண்டனும் மோடிக்கு லாயலிஸ்டுமான ரவீந்திரன் துரைசாமி. இது மனச்சாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும். ஒரு 13 பேர் இதை மறைச்சிட்டோம்னா அந்த 13 பேரை பற்றி எனக்கு கவலை இல்லை.
லட்சக்கணக்கான பிராமண சமூக சகோதரர்கள் மோடி மீது பற்றுள்ள கொண்டவன் ரவீந்திர துரைசாமி தான் அதை பண்ணாங்கிறது இந்த சென்னைக்குள்ள இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா இருக்கும் அந்த பிராமணர்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம ஒரு பெருமையா தான் இதை பார்க்கிறோம். இதுல எடப்பாடி பயந்தது நம்மளை அண்ணாமலை பல இடங்கள்ல 3வது தள்ளிடுவாருன்னு. பாஜக பயந்தது எடப்பாடி விஜயை சேர்த்துக்கிட்டு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை சேர்த்துக்கிட்டு நம்மளை ஒண்ணுமில்லாம பண்ணிடுவாருன்னு இங்க உள்ள அந்த 13 பேரும். இன்னும் ஒரு மோடி பிரதமரா இருக்கதே பிடிக்காத ஒரு நபர், மோடி ஒரு பிரதமர் ஆனதே பிடிக்காத ஒரு நபர், அவரும் பெரிய தேசியவாதின்னு சரி எதிரி அரவணைக்கு தானே மோடிக்கு பண்பு, அவங்களும் சேர்ந்து இந்த இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. எடப்பாடி உள்ள வந்துட்டார். இதுதான் உண்மை நிலைமை. வந்த பிறகு சீட் ஷேரிங் முடியல. இப்ப அண்ணாமலை என்டூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ் அமைதியா இருந்துகிட்டு அடுத்த கட்ட ஆட்டத்தை அண்ணாமலை ஆரம்பிச்சுட்டாரு. எங்க கருத்தையும் நாங்க பிஎம்ஓக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். எடப்பாடி வேற வழி இல்லாம கண்டிஷன் போடாம தான் வந்து விழுந்தாரு. அவர் உலகத்துக்கு காரணம் சீமானை முன்னிறுத்தி சவுத்து வெஸ்ட் சிட்டில எல்லாம் அவர் 3வது தள்ளிடுவாங்கிற அச்சத்துல வந்து விழுந்தாரு. ஸோ இது எடப்பாடிக்கு அச்சம் சீமான் தாங்கிறது அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சீமான் அண்ணங்கிறது ஓப்பனா தலைவரா இருக்கும்போது சொல்லுவார். இப்ப அந்த இதை சொல்லல. மரம் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் மக்கள் மத்தியில வரவேற்பை கொடுக்கும். டிஃபரெண்டா செப்பரேட்டா யுனிக்கா மற்றவங்க வார்பட்டு நிற்கவனுக்கு ஆதரவு கிடைக்கும், மாற்றங்கிறதுக்கு ஆதரவு கிடைக்குங்கிறத அண்ணாமலை இன்னைக்கு வச்சுட்டாரு. அண்ணாமலைங்கிறது அந்த 18% என்டிஏ ஓட்டுக்கு ஒரு அடையாளம். அதுல ஓபிஎஸ் இருக்கிறாரு, தினகரன் இருக்கிறாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தது அண்ணாமலை. டாக்டர் ஐயாவை கொண்டு வந்து சேர்த்தது அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை தான் அந்த மாற்றம்ங்கிற அந்த ஓட்டுக்கு ஒரு அடையாளம். ஒரே குட்டியில் உரிய மட்டைகள்னு அவரு களத்துக்குள்ள நின்னாலும் சரி, பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி நின்னாலும் சரி, விக்கிரவாண்டி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி விக்கிரவாண்டி தெருவுகள்ல ரெட்டையர்களாட்டு டபுள் ஹீரோவாட்டு அன்புமணி ராமதாஸும் அண்ணாமலையும் மாம்பழத்தை தூக்கிட்டு 2வது இடத்த அங்க வர வச்சு எடப்பாடியை களத்துக்குள்ளே வரவிடா பண்ணதாட்டும் அண்ணாமலைக்கு அந்த 18% ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய குட்வில் இருக்குது. அந்த அண்ணாமலை இன்னைக்கு சீமானுக்கு ஆதரவா பேசுறது, ஊடகத்துல பாஜகவுக்கு அலையன்ஸே வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு உள்ள இடதுசாரிகள், ஆன்டி பிஜேபி, ப்ரோ கிறிஸ்டின் முஸ்லீம் ஆதரவாளர்கள், திராவிட இயக்க ஆதரவாளர்கள், இவங்களுக்கு பெரிய ஷாக்கு. இவங்க அரசியலுக்கு ஒரு மாற்று அரசியலா நீ விஜய் எடுத்தா நாங்க சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவோங்கிறத அண்ணாமலை இங்க கொண்டு வந்துட்டாரு. ஸோ we are not left in large. அண்ணாமலை இருக்கிறான். உங்களுக்கு எதிராக ஒரு அலையன்ஸ் உருவாக்குறான் அண்ணாமலை. 5% தான் உங்க அலையன்ஸுக்கும் அண்ணாமலை அலையன்ஸுக்கும் வித்தியாசம். பார்லிமெண்ட் அசம்பிளின்லாம் பம்மாத்து காட்ட முடியாதுங்கிறத பிஎம்ஓக்கு அண்ணாமலை ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. 4வது போனாரு எடப்பாடி பழனிசாமி உலகங்கோட்டில், 4வது போனாரு எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரிலங்கெல்லாம் ரிப்போர்ட்டை அண்ணாமலை கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ அண்ணாமலை சீமானை வச்சு எடப்பாடி பழனிசாமியை கார்னர் பண்றாரு. அவங்க பிஜேபி பார்கெயின் ஏத்துறாரு. கண்டிப்பா பிஜேபிக்காக தான் இருக்காரு. பிஜேபி பார்கெனிங் ஏத்துறாரு. இல்லையா அவர் நம்புறாரா பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்சிரும் மறுபடியும் நம்புறாரா? அவர் எடுத்த 11.4% 2 ரெட்டல்னா ஒரு தாமரை வேணுங்கிறத அவரு பிஎம்ஓல கொடுத்துட்டாரு. அமித்ஷாட்ட சொல்லிட்டாரு, நட்டா சந்தோஷிட்ட சொல்லிட்டாரு. தெளிவா அதுல நின்று அரசியல் பண்றாரு. இப்போ அவருக்குள்ள அந்த கெப்பாசிட்டி இருக்குது. மோடிக்கு லாயலிஸ்டா நின்று அந்த பவர் பொலிட்டிக்ஸை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அமித்ஷாவே பார்த்துட்டார அந்த கைத்தட்டல், அமித்ஷாவே பார்த்துட்டார, ஹோம் மினிஸ்டரே பார்த்துட்டாரு. அதை இப்போ அண்ணாமலை ஒருவேளை இதை சப்போஸ் இது ஆஃபர் கொடுக்கறதையும் மீறி எடப்பாடி ஒரு சீட்டுக்கு அவங்கள லாக் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே உடனே சொல்ல முடியாது. என்னோட ரோல் என்னங்கிறதும் ஐபியும் பிஎம்ஓவும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் ஒண்ணு மட்டும் கிளியரா சொல்லிட்டேன். மோடிக்கா 2029 நான் நிற்கிறேன். அதுக்கு தான் இன்னைக்கு கூட அந்த ஒரிசா இதுல டீலிங் பண்ணணும், சைமல்டேனியஸா வைக்கக்கூடாதுன்னு என் நாலேஜ் ஒர்க்கை மோடிக்கா நான் பண்ணிட்டேன். எவ்வளவு பண்ணிருக்கேன்னு மோடிக்கு தெரியும் டைரக்டா. ஆஜ்கார் பிராமின் டாமினேட்டடு ராஜீவ்காந்தி மினிஸ்ட்ரிய ஜாட்டு, குஜார், குர்மி யாதவ் பிளஸ் முஸ்லீம்னு தேவலாஜி தூக்கி போட்ட மாதிரி நம்மளை தூக்கி போட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை நம்ம சொல்லும் போதுதான் மோடிக்கு தெரிஞ்ச விஷயம்தான். டக்குன்னு ஒரு யூபி, இமாச்சல், உத்தரகாண்ட்ல ராஜ்புட்ட சிஎம் ஆக்குனதுல இருந்து கடைசியா தேவகோடாவை எடுக்கலன்னா, ஜேடிஎஸ் எடுக்கலன்னா அந்த ஓட்டெல்லாம் சிவகுமார் ரூட்ல காங்கிரஸுக்கு பேருங்கிறதுல ஜேடிஎஸ் எடுத்ததுல இருந்து ஜாட் எதிர்ப்ப ஜெயந்த் சௌத்ரி சரண் சிங்ஜிக்கு பேரம் மூலமா பண்ணணுங்கிறது பல சஜஷன்ஸை நாம மோடிக்கு சொல்லக்கூடியவங்க தான். மோடிக்காக தான் 2029 நாங்க ஒர்க் பண்றாங்கிறது மோடிக்கு தெரியும். எல்லாருமே அது எங்க இது ஆர்எஸ்எஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நம்ம தெளிவா பண்ணிட்டு இருக்கிறோம்.
அதே வேளையில தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடிட்டு அலர்ட்டா இருக்கணும். அண்ணாமலை எடுத்த 11.4% சீட்டை வாங்கலைன்னா 29 டிச் பண்ணிடுவாரு, 24 டிச் பண்ண மாதிரி டிச் பண்ணிடுவாரு. இல்லைங்க, இப்போ வந்து அண்ணாமலையை பொறுத்தவரை நீங்க இதுவும் சொன்னீங்க. 2021 அண்ணாமலை அப்பாயின்ட் பண்ணும்போதே நீங்க சொன்னீங்க இது எடப்பாடிக்கு வைத்து சக்கு, எடப்பாடி டிச் பண்ணா பிஜேபியை வந்து உங்க ஃபோர்ஸை நிறுத்தத்துக்கு தான் அந்த சமூகத்திலே ஒரு ஆளை போட்டிருக்காங்க நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே அவர் கொடுத்த டாஸ்க்கை அவர் அச்சீவ் பண்ணிட்டார். ஓகே, அந்த வந்த ஓட்டுல இது அண்ணாமலையால் வந்ததா இல்லையான்னு உங்களுக்கு எனக்கு வேறுபாடு இருக்கு, அது வேற. இப்போ வந்து மறுபடியும் உள்ள எடப்பாடி வரும்போது அண்ணாமலையை அவங்க ஓரமா வச்சுட்டாங்க. ஸோ எடப்பாடி இருக்கும் வரை அண்ணாமலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த கட்சியில் வராதுல்ல, எடப்பாடி கூட்டணி இருக்கும் வரை. எடப்பாடி 20% உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமா, அதுல சீமான் கொஸ்டின் பண்றாரு, 20 போகாது, அவர் பல்டிசாமி ஆயிட்டாரு, நான் உறுதியான நிலைப்பாட்டுல இருக்கிறேன். அந்த 20 வந்து அந்த நிலைப்பாட்டுக்கு கிடைச்சது எடப்பாடிக்கு 100% ஓட்டு அல்ல, நான் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கக்கூடிய எனக்கும் அந்த 20ல ஒரு சிறு பகுதி வரும்னு சீமான் எதிர்பார்க்காரு. அதனாலதான் அவரு நான் உறுதியானவன், எடப்பாடி பல்ட்டி அடிக்கக்கூடியவருங்கிறதெல்லாம் அவர் பேச்சுகள்ல கொண்டு வராரு. எனிவே அந்த 20ல 90% வந்தாலும் 18 அது ஒரு பெரிய நம்பர். நீங்களே சொன்ன மாதிரி இந்த 18க்குள்ள அண்ணாமலைக்கு ஒரு ஷேர் இருக்கு, அது கட்சியோட உள்ள ஷேர் தான். அதே வேளையில அண்ணாமலை நீங்க பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸும் தாமரையில் எடுத்த ஓட்டுக்குள்ள சீட்டை வாங்கிருங்கன்னு தான் சொல்றாரு. அது ப்ரோ பிஜேபி பொலிட்டிக்ஸ் தானே. ஓகே, சீட்டை வாங்கிட்டேன்னா இவருக்கு அதுல இவருக்கு இவரை தள்ளி வச்சு தான் வாங்க போறாங்க. முதல்ல வாங்கிட்டாலே அண்ணாமலைக்கு அச்சீவ்மெண்ட் தான் அது. நயினாருக்கு அச்சீவ்மெண்ட். நயினார் தான் தலைவர். இப்போ நயினார் தலைவர் தான். நயினாரும் வாங்கிட்டா நான் தலைவரான டென்யூர்ல வாங்கினேன்னு அவர் கிளைம் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா நயினாரோட சில பேச்சுகள் வந்து அதுல கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரிப்பட்ட ஒரு தோற்றம் வருது. அது கொஞ்சம் 29 தான் முக்கியம்னு சொல்றாரு. அது கொஞ்சம் அப்புறம் நாங்க 26ல நீங்க ஜெயிக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டோம், எங்களுக்கு உரிய அண்ணாமலைக்கு கருத்துப்படி நயினார் அப்படி சொன்னா சபாஷ் நயினார்னு பாராட்டிடலாம். அதை விட எடப்பாடி தர்றதை வாங்கிட்டாருன்னா அப்போ நம்ம அரசியல் ஆட்டம் வேற மாதிரி தான் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அரசியல் ஆட்டம் வேற மாதிரி தான் எடுக்க வேண்டியிருக்கும். நம்ம வரலாற்றிலே ஜெயலலிதாவை வைத்து யாரும் கலைஞரே பேச முடியாத சூழ்நிலையில கலைஞரே ஜெயலலிதாவை வைத்து அடிச்சுதான் வந்தார் கலைஞர். ஒரு சில விஷயங்கள் கலைஞரே பேச முடியல, ஏன்னா அவர் கடந்த காலத்தின் கைதியாட்டு அதுல பேச ஆரம்பிச்சு அதுல விட்டுட்டாரு. இங்க பியூரோக்ரசில எல்லாம் முக்குலத்தோர் தான் இருக்காருன்னு இல்லஸ்ட்ரேட்டட் வீட்டுக்குள்ள ஒரு பேட்டி கொடுத்தாரு கலைஞர் ஐயா. நகிமோ அண்ணன் முக்குலத்தோர் ஆக்டிவிட்டிஸ் அண்ணன்ட்டு நான் நிறைய படிச்சிருக்கிறேன். எது எது அரசியல்ல பண்ணக்கூடாதுங்கிறது அண்ணன்ட்ட தான் படிச்சிருக்கிறேன். பண்ண வேண்டிய நல்ல விஷயங்களையும் நகிமன் அண்ணன்ட்டு நான் படிச்சிருக்கிறேன். அவர் வந்து உடனே கருணாநிதிக்கு குடும்பாவே எரிச்சாரு. எரிச்சதும் முக்குலத்தோர் எதிராக வந்துட்டாங்கன்னதும் அவர் நான் சொல்லாததெல்லாம் போட்டுட்டாங்கன்னு சொல்லி கலைஞர் வந்து பின்வாங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட்ல அதுக்கு தான் ஆரம்பிச்சாரு, பிராமணர்களுக்கு ஆதரவாட்டம், பிராமணர்கள் பியூரோக்ரசியில இல்ல, முக்குலத்தோர் பியூரோக்ரசியில ஜெயலலிதா வச்சிருக்காங்க, இது உங்க ஆட்சி இல்ல அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. நகிமோன்னை எதிர்த்ததும் கலைஞர் வந்து அதுல பின்வாங்கிட்டாரு. இல்லஸ்ட்ரேட் வீக்ல அந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்ச மேட்டர் தான். அந்த அரசியல் களத்துக்குள்ள நாம தான் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராயவாரி ஆட்சி, கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு அடிச்சோம். அன்னைக்கு எல்லா வார பத்திரிகைகளும் நான் தான் முகம் காட்டி பேட்டி கொடுத்தேன். இது வரலாறு. அதுக்கப்புறம் தான் சரத்குமார் 45 நாள் பிரச்சாரம் பண்ணாரு. எங்க அண்ணன் ரஜினிகாந்த் வந்து ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். அது போல 2006ஆம் ஆண்டும் சரத்குமார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவா போகும்போது நாடார்கள் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போறாரு. நாடார்கள் இண்டிபெண்டன்ட் கம்யூனிட்டி, இவரை நம்பி கம்யூனிட்டி இல்லைங்கிறத சரத்குமார் தேர்தல் முடிவுல பாடம் படிப்பாருன்னு சரத்குமார் திட்டாம நாடார் உணர்வுக்கு எதிராக சரத்குமார் போறாருன்னு சொன்னோம். அதுலயும் வெற்றி பெற்றோம். இப்போ வைகுண்டராஜன் தொழிலதிபர் பிபி மினரல்ஸ் ஓப்பனாட்டே 10 பேர் முன்னாடி அண்ணே நீங்க ஜெயித்திட்டீங்கண்ணே, என்ன சிவகம் என்ன சிவந்தி ஆய்த்தன சரத்குமார் எல்லாம் நீங்க வீழ்த்தி ஜெயித்திட்டீங்கன்னு பெருந்தன்மையா வைகுண்டராஜன் வந்து எக்மோர்ல அவருக்கு அலுவலகத்திலே வந்து மற்ற நாடார்கள் பலர் இருக்கும்போது ரெக்கனைஸ் பண்ணாப்புல. அப்ப எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு, களம் உண்டு. எல்லாத்துக்கும் மேல எடப்பாடி பழனிசாமியை 3 தொகுதியில டெபாசிட் இழக்க பண்ணி உங்கள்கிட்ட சொல்லி நாங்க எங்களுக்கு வேண்டிய நாடார் சங்கங்களை சொல்லி நாமே களத்துல போய் அந்த வேலையை பார்த்துட்டு வந்தோம். அப்ப எங்க ஊருக்கு போய் நயினாருக்கு ஓட்டு போடுங்க, மோடி பிரதமருக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லிட்டு வந்ததை நான் எதிரா பண்ணதாட்டு கூட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தரப்பு. அது பிஜேபி தரப்பு இல்ல, நான் மோடிக்கு பெரிய அசட்டா இருக்குன்னு நினைக்கக்கூடிய மோடிக்கு எதிரான தரப்புகள் தான். அது நயினார்கிட்ட அன்னைக்கு நான் இவரு கேசவநாயகம்
இவன் சூர்யா எல்லாம் இருக்கும்போது பேசும்போது சொன்னார், உங்க ஊர் ஓட்டு அப்படியே உளுந்துனாப்புல. இத்தனைக்கும் என் மச்சனை திமுக காரன், ஐயாத்துறை நாடார், எங்க மாமா பையன் மணிவர்ண பெருமாள், அவன் திமுக தான் ஒர்க் பண்ணான். அது அவனை நான் என்ன சொல்ல முடியும், சின்ன வயசுல நாம ஒன்னா இருந்திருக்கலாம், பட் அவன் திமுகவில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறான். அவன் எங்க ஸ்கூலுக்கு கனிமொழிட்ட 25 லட்சம் ரூபா நிதி வாங்கி கொடுத்து அவன் திமுகக்குள்ள இருக்கும்போது அவன் கொஞ்சம் திமுக தான் பண்ணான். பட் பெரிய அளவு ஓட்டு நயனாருக்கு உளுந்துங்கிறத நயனாரே அதுல ரெகனைஸ் பண்ணார். பட் பாஜக கூட இல்லாத அதிமுகவை டெபாசிட் இழக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நாம களத்துல இறங்கி வேலை பார்த்து 3 இடத்துலயுமே அது கீழே போயிட்டு, இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரியில 4வது ஆட்டே போயிட்டு. அப்ப நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அரசியல் இதுல நாடார் மட்டுமில்ல மற்ற ஜாதிகளையும் திருப்பக்கூடிய ஒரு கான்டாக்ட், தொடர்புகள் எல்லாமே இருக்குது. அதனாலதான் எடப்பாடி சி.வி. சண்முகத்தை தூண்டி விட்டு எனக்கு எதிராக ஒரு வழக்கெல்லாம் போட்டிருக்காரு. சரி, அதை பேஸ் பண்ணிக்கலாம், அரசியல்னா எல்லாமே வரத்தான் செய்யும். ஸோ இந்த இடத்துக்குள்ள நாம பாக்குறது, மோடி பிஎம்ஓ முயற்சியில 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரையை வாங்கிடுவாங்கன்னு நம்ம பாக்குறோம். வாங்கலைன்னா அது பிறகு பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோட் பண்ணும்போதே பிஜேபி நாம் தமிழரோட கூட்டணிக்கு ரெடியா தான் இருந்தாங்க. பட் சீமானை வந்து சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்றதுல பிஜேபியில் இருக்க ஒரு சில தலைவர்கள் அதுல தயக்கம் காட்டினாங்களா? இல்லையா, வானே சீனிவாசனே துக்ளக்தியா பேட்டியில மோடி சொன்னா ஏத்துக்கிடுவோம்னு தானே சொன்னாங்க சகோதரி. ஒரு டிசிப்ளின் சோல்ஜரான சகோதரி வானே சீனிவாசனே மோடி சொன்னா ஏத்துக்கிடுவாங்கன்னு தானே சொன்னாங்க. அந்த பேட்டியே இருக்குத. சோ நம்ம அந்த இடத்துல எல்லாம் பிஜேபி தலைவர்கள் யாரையுமே நம்ம குறைச்சல. இப்ப நயனார் சீமான சிஎம் சொல்லிட்டாருன்னா திருநெல்வேலிக்குள்ள இருந்து வரக்கூடிய ஓட்டு நயனாருக்கு லாபம் தானே. உறமுறை சொல்லியே அந்த இதை எடுக்கத்தானே செய்வாரு நயனாரு. அரசியல்வாதி, கூடுதல் லாபம் தானே. அதுல யாரும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களே. அது அவங்க வெற்றிக்கு அது துணை புரிய தானே செய்யும். பட் அதை அவங்க அட்வொகேட் பண்ணல. சீமானோட எடப்பாடி மேலுங்கிறதா நயனாருக்கு கருத்து, சீமானோட எடப்பாடி மேலுங்கிறதா வானதிக்க கருத்து. சோ அது அவங்க அந்த ஒரு முடிவு எடுக்கல, தப்பு இல்லை. ஏன்னா 20% 8ஓட பெருசு, அவங்க பகுதியில வானதி பகுதியில் அது பெருசு. அண்ணாமலை தன்னோட பொலிட்டிக்ஸும் பிஎம்ஓ இதுக்கு நிற்கும். ஆர்டி இதுல தலையிடுறாருன்னா ஆர்டிக்கு வார்த்தைக்கு மோடி கிட்ட ஒரு வெயிட்டேஜ் உண்டுங்கிற லெவல்ல அண்ணாமலை அதுக்கப்புறம் அதை எடுத்து பண்ணாரு. கொஞ்சம் லேட்டு தான் அண்ணாமலையும். இப்ப சீட் ஷேரிங்காக அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்றாரு. நீங்க பல நிரூபிக்காத விஜய் எடுத்துட்டு ஒரு அரசியல் பண்ணுவீங்கன்னா எங்களுக்கும் வந்து சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னொரு அரசியலை எங்களுக்கும் பண்ண முடியுங்கிறத அண்ணாமலை மோடிக்காக, பிஜேபிக்காக, மற்றவங்க மாதிரி ஒரு எம்எல்ஏக்காக மற்ற தலைவர்கள் ஏமாந்துருவாங்களோ லெவல்ல ஏமாறாம நின்று அடிக்கிறார். இப்ப நானும் ஏமாறாம நின்று எனக்கு டாம் டிக்கன் ஹரியை பற்றி பிரச்சனை இல்லை, நான் மோடிக்காக தான் இருக்கிறேன், 4வது முறை மோடி பிரமிஸ் ஆயிட்டு பதவியை தூக்கி போட்டுட்டு போனா போதும், நெஹ்ரு சாதனையை முறியடிக்கணும்னா நாம மோடி மேலுள்ள பற்று, பாசம், இந்த நாட்டின் மேலுள்ள பற்று, ஐயா தாளிங்க நாடாரின் வளர்ப்புங்கிறனால மற்ற எதை பற்றி நம்ம கவலைப்படலை. சோ நம்ம இதுல உறுதியா நிற்போம். அண்ணாமலையும் இன்னைக்கு அந்த அரசியல்ல அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமியை மார்ஜினலைஸ் பண்ணாதான் அண்ணாமலைக்கு பொலிட்டிக்கல் ரோல். அதுல அவர் தெளிவா இருக்க ரோலை பிஜேபி நன்மை கருதி மோடி 29 ஏமாந்துடக்கூடாதுன்னு நம்மளோட அந்த லைன்ல தான் அண்ணாமலே இருக்கிறார். அவர் லீடர், அவரு 18% உருவம், அந்த இடத்துல அவர் இருக்கிறார். நாம வந்து ஒரு ஒப்பீனியன் கிரியேட்டராட்டு நம்மளும் ஃபீல்டுக்குள்ள தென் மாவட்டங்கள்ல சில ஏரியாக்கள்ல நம்ம இன்ஃபுளுன்ஸ் காட்ட முடியும். அது ஆதரவு இல்லை நம்மளோட இது, அவருக்கு ஆதரவு. நமக்கு வந்து நம்ம நுட்பமான அறிவால மக்கள் உணர்வை தெரிஞ்சு அதை அப்படி டேர்ன் பண்ணி விட்டுற முடியும். தென் மாவட்டத்தில் உள்ள எந்த ஜாதியையும் வந்து என்னால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும், இன்க்ளூடிங் முக்குலத்தோர் சகோதரர்களை உட்பட, என்னால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். நான் அன்னைக்கு நடந்த கதை நடந்து போச்சு. 96லயும் 2006லயும் முக்குலத்தோருக்கு எதிராக தான் நாடார் தேவேந்திர குல வேளாளர் வெள்ளாளர் யாதவர்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணினேன். ஜெயலலிதா அம்மையாருக்கு தெரிஞ்சனாலதான் நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரசு முறைவர்னு நமக்கு எதிராக ஒருத்தன் ஆர்டின்னு ஒருத்தன் இவ்வளவுக்குள்ள எகிரி நின்று ஊடகத்துல அடிக்கிறானேன்னா அவன் வந்த இடம் அப்படி, அவனை வளர்த்த தலைவர் அப்படி. அவன்கிட்ட உண்மையை நேர்மையா இருக்கும்போது ஜெயலலிதாவை 96லயும் 2006லயும் ஜெயலலிதா வீழ்ச்சிக்கு நாம காரணம்னதும் 2016க்கு முன்னாடி கிரீடத்தை தூக்கி வச்சுட்டு போனாங்க ஜெயலலிதா அம்மையார். சோ நமக்கு அந்த ஓட்டர்ஸோட சென்டிமெண்ட் தெரியும், அதை டேர்ன் பண்ண முடியும். இப்ப நான் முக்குலத்தோர் சென்டிமெண்ட திருப்போணம் கூட்டத்தை பார்த்து அந்த சோதரர்கள் எப்படி இருக்காங்கன்னு பழகினவன், அவங்க கூட தாயா பிள்ளையார் நின்னவன். பல விஷயங்கள் இருந்தா கூட கன்னியாகுமரி மாவட்டத்துல எனக்கு பிரச்சனை வரும்போது ராமசாமி தேவரும் சுபாஷ் தேவரும் தான் அவங்க கூட கத்தி வச்சுட்டு நின்னானுங்க. சோ எல்லாரும் கூட நம்ம நெருங்கி பழகுன்னு சொல்லும் போது அவங்க உணர்வுகளும் நமக்கு தெரியும்.
சரி, ஓகே சார், பார்ப்போம் சார் அடுத்த கட்ட அரசியல் எப்படி போகுதுன்றது. உங்க நல்ல எண்ணம் நிறைவேறட்டும் சார். இணைஞ்சது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் டைம்.